அபிராமி ஆஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம இந்த ஆடியோ தொகுப்பில் 2021 ஆங்கில வருஷத்துக்கான பொது பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வருஷம் 2021 பிறக்கிறது கன்னியா லக்னத்தில், கடக ராசியில், பூச நட்சத்திரத்தில் இந்த வருஷம் பிறக்குது. கன்னியா லக்னம்னாலே புதன்னு அர்த்தம். அந்த புதன் தனுசு ராசியில் சஞ்சரிக்கிறார். அவர் யாருடைய நட்சத்திரத்தில் இயங்குகிறாருன்னா சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் இயங்குகிறாரு. அப்போ புதன் சுக்கிரன் ரெண்டுமே வாழ்க்கையில் இன்ப சுகபோகங்களை கொடுக்கக்கூடியவர்கள், நல்ல அறிவு, நல்ல ஆற்றல் இதை செய்யக்கூடியவர்கள். அதோடு மட்டுமல்ல, தகவல் தொடர்புகளை பெரிய லெவலில் கொண்டு செலுத்தக்கூடியவர்கள் இந்த புதன் சுக்கிரன் கிரகம். இந்த வருஷம் 2021 பூச நட்சத்திரத்தில் கடக ராசியில் பிறக்குது. இந்த பூச நட்சத்திரத்துக்கான அதிபதியானவர் சனி பகவான் தன்னுடைய சொந்த ராசியிலேயே சஞ்சரிச்சிட்ருக்கிறாரு. சனியினாலே துன்பம், துயரம், கஷ்டம், நோயின்னு அர்த்தம். அதே சமயத்தில் சனி பகவான் தன்னுடைய சொந்த வீட்டில் சஞ்சரிக்கக்கூடிய காலங்களில் உலகம் முழுவதும் தொழில்துறைகள் ஏற்றம் பெறுவதற்கான வாய்ப்பு இந்த 2021 இருக்குது. அதோட இந்த வருஷம் பிறக்கும்போது இருக்கக்கூடிய கிரக நிலைகள் கன்னியா லக்னத்தில் வருஷம் பிறக்குது. அந்த லக்னத்திற்கு 3ஆம் இடத்துல சுக்கிரன் கேது, 4ஆம் இடத்துல சூரியன் புதன், 5ஆம் இடத்துல குரு சனி, 8ஆம் இடத்துல செவ்வாய், 11ஆம் இடத்துல சந்திரன் சஞ்சரிக்கக்கூடியது ஓரளவுக்கு சிறப்புன்னு தான் சொல்லணும். எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த வருடம் கன்னியா லக்னத்தில் பிறந்தால் கூட அந்த லக்னத்துக்கான அதிபதி சூரியனோடு சம்பந்தப்பட்டு இந்த வருஷம் பிறக்கதால் மக்களுக்கு ஒரு தைரியம், ஒரு தன்னம்பிக்கை, ஒரு ஆன்ம பலம், இறை சிந்தனை வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதோடு கோச்சாரத்தில் கேது பகவான் 3ஆம் இடத்துல வருஷம் பிறக்கும்போது சஞ்சரிக்கிறார். அவரோடு சுக்கிரன் முதல்லே சொன்னது மாதிரி இன்ப சுகபோகங்களை அனுபவிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. எல்லாவற்றுக்கும் மேலாக கேது 3ஆம் இடத்தில் சஞ்சரிப்பது இறைவனுடைய அனுகிரகம் உள்ள ஸ்தானம். 3ஆம் இடம் உங்களுடைய முயற்சிகள், எண்ணங்கள் வெற்றி அடைவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஸ்தானம் நம்முடைய 3ஆம் இடம் என்பது. அது மட்டுமல்ல, தைரியம், தன்னம்பிக்கையை சொல்லக்கூடிய இடம். அந்த இடத்துல கேது பகவான் சஞ்சரிக்கிறது. இந்த வருஷம் நம்முடைய முயற்சிகள் சிறப்பாக அமைவதற்கான வாய்ப்புகள் நிறையவே உண்டு. அந்த அடிப்படையில் நாம் இந்த ஆடியோ தொகுப்பில் ஒவ்வொரு லக்னத்தில் பிறந்தவங்களுக்கும் எப்படிப்பட்ட பொது பலன்கள் நடக்கும் அப்படின்னு பார்க்க இருக்கிறோம். என்னுடைய சேனலில் பூரா நீங்கள் பார்த்துருப்பீங்க, முழுக்க முழுக்க லக்ன பலன் தான். நீங்கள் என்ன ராசியில் பிறந்திருக்கீங்கிறத காட்டிலும் என்ன லக்னத்தில் பிறந்திருக்கீங்கன்னு உங்கள் ஜாதகத்தை எடுத்து வச்சுக்கிட்டு அந்த லக்னத்துக்கான என்னுடைய பலன்களை பார்த்திங்கன்னா சிறப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறுபடியும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன், நான் ராசி பலன் சொல்லலாம், லக்ன பலன் சொல்லியிருக்கேன். இதோட உங்களுடைய தனிப்பட்ட சொந்த ஜாதகத்தையும் கலந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கும். விருச்சிக லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு
இந்த 2021 ஆங்கில வருஷம் எப்படி இருக்கும், பொது பலன்கள் நடக்கும் அப்படின்னு பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது வருஷம் பிறக்கும் போதே உங்கள் லக்னத்திலே சுக்கிரன் கேது, மகிழ்ச்சி சந்தோஷம் ஓரளவுக்கு இருக்கும். அது மட்டுமல்ல, இது வரைக்கும் உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள்லேருந்து விடுபட்டு ஓரளவுக்கு நிம்மதியான சூழ்நிலைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இந்த வருஷம் உருவாகும். குறிப்பாக ஃபைனான்ஷியலில் இது வரைக்கும் இருந்த கிரைசிஸ் நிவர்த்தியாகி கேட்ட இடத்துல பணம் வரும், பணம் கிடைக்கும். அது மட்டும் இல்லை, இது வரைக்கும் இருந்த மந்த நிலைகள் மாறி கையில் பணம், தனம், பொருள், பேங்க் பேலன்ஸ், லிக்விட் கேஷ் எல்லாம் ஓரளவுக்கு இருப்பதற்கான வாய்ப்பு, ஒரு சந்தர்ப்பமெல்லாம் ஒரு சிலருக்கு இந்த வருஷம் அமையும். குறிப்பாக பேச்சின் மூலமாக சம்பாத்தியம் பண்ணுறவங்களுக்கு நல்ல ஒரு வருமானம், சம்பாத்தியம் இந்த வருஷம் உண்டு. அது மட்டுமல்ல, உங்களுடைய லக்னத்திற்கு 3ஆம் இடத்திலே குரு பகவான், சனி பகவான் சஞ்சரிக்கிறாங்க. இது ஒரு நல்ல அமைப்பு. 3ஆம் இடம் எண்ணம், சிந்தனை, ஞாபக சக்தியை சொல்லக்கூடியது. நீங்கள் ரொம்ப ஆக்டிவாக இருக்க வேண்டிய காலகட்டங்கள். சனி இருக்கிறாரு, அவரோட குரு இருக்கிறாரு. சனி இருந்தால் நீங்கள் ரொம்ப அசால்ட்டாக இருப்பீங்க, குரு இருந்தால் ஃபாஸ்ட்டாக இருப்பீங்க. ரெண்டுமே இந்த வருஷம் உங்களுக்கு நடக்கும். சீக்கிரம் எந்திரிக்க பழகுங்க. உங்களுடைய எண்ணங்கள், சிந்தனைகள், ஞாபக சக்திகள் நல்லபடியாக செயல்படும். ஒரு சிலர் புதிய விஷயங்களை நீங்கள் அப்டேட் பண்ணுவீங்க. பார்ட் டைமாகவும் ஆன்லைன்லேயே கரஸில் நேராக படிப்பீங்க. அடிக்கடி உங்களுக்கு எதிர்பாராத ட்ராவல் இருக்கும். அந்த ட்ராவல் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டுமல்ல, ப்ராப்பர்ட்டிஸ் எதுவும் விற்கிறதா இருந்தால் அது இந்த காலத்தில் நீங்கள் விற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். அது நல்ல விலைக்கு போகும். ஒரு சிலருக்கு வீடு மாற்றம், இடமாற்றம், ஊர் மாற்றங்கள் உண்டு. அதோட இளைய சகோதர சகோதரிகளும் தான் நன்மை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அவர்களுக்கு சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் கண்டிப்பாக நடக்கும். நெருங்கிய உறவினர்கள் இருந்தால் அவர்களை விட்டு நீங்கள் பிரிஞ்சிருக்க வேண்டிய காலம், அல்லது அவர்கள் உங்களை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய காலம் உண்டு. உங்கள் லக்னத்துக்கு 3ஆம் இடத்திலே சனி பகவான், 3ஆம் இடம் எண்ணம், சிந்தனை. சதா சிந்திச்சுக்கிட்டே இருப்பீங்க, எதுக்காக ஒன்றுக்கு கவலைப்பட்டுக்கிட்டே இருப்பீங்க. அது மாதிரியான ஒரு சிந்தனைகளையும் எண்ணங்களையும் தூக்கி வச்சுட்டு நீங்கள் ஆக்டிவாக இருங்க. அதோட உங்களுடைய லக்னத்திற்கு 4ஆம் அதிபதி சனியை 3ஆம் இடத்துல, அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம். அது மட்டுமல்ல, குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியத்துக்கான ஒரு வாய்ப்பு, ஒரு சந்தர்ப்பங்கள்லாம் இந்த வருஷம் இருக்குது. நீங்கள் அடிக்கடி சுப காரியங்களில், சுப நிகழ்ச்சிகளில் கலந்துக்குவீங்க. வீட்டில் சுப செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உருவாகும். ஒரு சிலருக்கு லவ் சக்ஸஸ் ஆகும். அந்த லவ் சக்ஸஸ் ஆகி லவ் மேரேஜில் முடிகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய லக்னத்திற்கு வருஷம் ஆரம்பத்திலே 6ஆம் இடத்துல செவ்வாய், 6ஆம் இடம் வெற்றி ஸ்தானம். ஸோ காம்படிஷன் எக்ஸாம் எதுவும் எழுதியிருந்தீங்கன்னா சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு. குறிப்பாக சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதியிருந்தீங்கன்னா பாஸ் பண்ணுவீங்க. வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும். வேலையில் ப்ரொமோஷன் இருக்குது. வேலையில் ஒரு கேரியரை பொறுத்த வரைக்கும் ஒன்றும் பெருசாக இந்த வருஷம் உங்களுக்கு பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லை. அப்படியே நீங்கள் பார்க்குற வேலையை விட்டால் கூட வேறு வேலை கிடைச்சிடும் உடனே உங்களுக்கு. அதுக்கான ஒரு சந்தர்ப்பங்கள், சூழ்நிலைகள்லாம் இந்த வருஷம் உங்களுக்கு உருவாகும். வழக்குகள் இருந்தால் அதை ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. லோன் எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அது கண்டிப்பாக கிடைக்கும். எல்லாத்துக்கும் மேலே உங்களுடைய வெற்றிகள் இந்த காலகட்டங்களில் தீர்மானிக்கப்படுகிறது. 2021 ஹெல்த் கண்டிஷனில் கவனமாக இருங்க. அடி வயிற்றில் பிரச்சனைகள், தலையில் பிரச்சனைகள், குறிப்பாக வைரல் சம்மந்தப்பட்ட ஃபீவர் இதெல்லாமே உங்களுக்கு வந்துட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது விஷயத்தில் அசால்ட்டாக இருக்காதீங்க, எச்சரிக்கையாக இருங்க. 7ஆம் இடத்துல ராகு பகவான். நீங்கள் சொந்தமாகவோ பார்ட்னர்ஷிப்போடையோ பண்ணக்கூடிய தொழில் நல்லாயிருக்கும். அது மட்டுமல்ல, எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அதுவுமே சிறப்பாக இருக்குது. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல வருமானம், சம்பாத்தியம், பெயர் புகழ், அந்தஸ்து உண்டு. ஒரு சிலருக்கு நல்ல அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ்லாம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஷேர் மார்க்கெட்டில், ஸ்பெக்குலேஷனில், ரேஸ் லாட்ரியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் ஓரளவுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் எடுப்பதற்கான ஒரு சந்தர்ப்பங்கள் இந்த வருஷம் உங்களுக்கு உண்டு. 7 ராகு. இது வரைக்கும் திருமணம் தள்ளி போனவங்களுக்கு அதுக்கான ஒரு வாய்ப்பு, சந்தர்ப்பங்கள்லாம் உருவாகும். 8ஆம் அதிபதி புதனே உங்களுக்கு 2ல் இருக்கார். ஒரு சிலருக்கு எதிர்பாராத தனவரவு, பணவரவு உண்டு. உங்களுக்கு ஏதாவது அரியர்ஸ் பணங்கள் அல்லது அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் எதுவும் இருந்தால் அது வர வேண்டிய காலகட்டங்கள் உண்டு. அதோட டாக்குமெண்ட் எதுவும் இருந்ததுன்னா அந்த டாக்குமெண்ட் பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு இந்த வருஷம் சால்வேஷன் ஆகும். வருஷம் பிறக்கும்போதே 9ஆம் இடத்துல சந்திரன். நீண்ட தூர ஒரு ஸ்தல யாத்திரை அல்லது அடிக்கடி லாங் ட்ராவல் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு, ஒரு சந்தர்ப்பம்.
ஒரு சிலருக்கு அமையும். ஹையர் ஸ்டடி, ஹையர் எஜுகேஷன் பண்ண வேண்டிய சூழ்நிலை உண்டு. ஒரு சிலருக்கு ஹையர் எஜுகேஷன் காரணமாக அப்ராட் பாசிபிலிட்டிஸ் உண்டு. உங்களுடைய 10ஆம் அதிபதி சூரியனே 2ல் இருக்கார். அரசு சம்மந்தப்பட்ட இடங்களில் செய்திகளே தகவல்களே எதிர்பார்த்து காத்திருக்கிறவங்களுக்கு, அல்லது ப்ரொமோஷன் எதிர்பார்த்து காத்திருக்கிறவங்களுக்கு, அல்லது அரசாங்கத்தால் கான்ட்ராக்ட் எதுவும் எடுக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே இது சிறப்பான காலம்னு தான் சொல்லணும். உங்களுடைய 11ஆம் அதிபதி புதன் 2ஆம் இடத்தில் இருக்கார். மூத்த சகோதர சகோதரிகள் தான் நன்மை. அவர்களுக்கு சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் எல்லாவற்றுக்கும் மேலாக குடும்பத்தில் ஒரு புது வரவு, இது அத்தனையுமே இந்த வருஷம் உண்டு. அது மட்டும் இல்லை, உங்களுக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் செட் ஆவாங்க இந்த வருஷம். அவர்களாலும் இங்கே நன்மை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. எல்லாத்துக்கும் மேலே உங்களுடைய வெற்றி ஸ்தானத்தில் 6ஆம் இடத்துல செவ்வாய். மனைவியினுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். அவங்களுக்கு விரயம், நஷ்டம், வைத்திய செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. எது எப்படி இருந்தாலும் இந்த வருஷம் வேலை, வருமானம், சம்பாத்தியம், கேரியர் எல்லாமே உங்களுக்கு விருச்சிக லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு நல்லாவே இருக்குது. தெய்வ அனுகூலத்தை கூட்டுங்க. இன்னுமே உங்களுக்கு ஒரு சிறப்பான பலன்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. பாலிடிக்ஸில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப சிறப்புன்னு தான் சொல்லணும். உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கு உற்பத்திக்கு தந்த விலை கிடைக்கும். அது மட்டுமல்ல, சிறு தொழில் அல்லது சுய தொழில் அல்லது வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய தொழில் அல்லது பிளாட்ஃபார பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கெல்லாம் நல்லா இருக்குது. அதோட ரியல் எஸ்டேட், கன்சல்டன்சி, டிரான்ஸ்போர்ட்டு இது சம்மந்தப்பட்ட துறைகளில் இருக்கிறவங்களுக்கும் நல்லா இருக்குது. கமிஷன் ஏஜென்சி, புரோக்கரேஜ், ஐடி அண்டு டிஜிட்டல் அண்ட் அட்வர்டைஸ்மெண்டிங் அண்ட் பப்ளிகேஷன்ஸ் இது பட்ட துறைகளில் இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப நல்லாவே இந்த வருஷம் இருக்குது. குடும்பத்தில் அடிக்கடி சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். சுப நிகழ்ச்சிகளில் கலந்துக்குவீங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு அதுக்கான ஒரு வாய்ப்பு, சந்தர்ப்பங்கள்லாம் தானாகவே அமையும். இருந்தால் கூட 6ஆம் இடத்துல செவ்வாய். ஹெல்த் கண்டிஷனில் கவனமாக இருங்க. சின்ன பிரச்சனைனாலும் நல்லா டாக்டரை கவனித்து பார்க்கணும். வருமானங்கள் நல்லா இருக்குது, கேரியர் நல்லா இருக்குது. ஒரு சிலருக்கு ஹையர் ஸ்டடி, ஹையர் எஜுகேஷன் உண்டு. முதலே சொன்னது மாதிரி அப்ராடுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. சேஞ்ச் ஆஃப் கம்பெனி, சேஞ்ச் ஆஃப் ப்ரொஃபஷனுக்கான பாசிபிலிட்டிஸும் உண்டு இந்த வருஷம். இதுவரைக்கும் இந்த வருஷத்தில் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்குவதற்கான வாய்ப்பு, ஒரு சிலருக்கு இடம், மனை, வீடு, வண்டி, வாகனங்கள் வாங்குவதற்கான வாய்ப்பு. குறிப்பாக நிறைய ஜுவல்ஸ் ஒரு சிலருக்கு, அல்லது நிறைய நியூ ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. தெய்வ அனுகூலத்தை கூட்டுங்க. குறிப்பாக அம்பாளுடைய வழிபாடு இந்த வருஷம் ரொம்ப முக்கியம். அதோட சனி பகவானுடைய வழிபாடு பண்ணுங்கள். இன்னுமே உங்களுக்கு சிறப்பான நற்பலங்கள் ஏற்படும். நன்றி, வணக்கம்.